வேண்டும் என்று எங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த அடங்காது எப்படிதான் வளர்த்த அப்படியேதான் வளர்த்தவன் விருப்பம் போல என்ன போல கழுத்து படுத்து எனக்கு 2 அம்மா அவனுக்கு 2 மணி வாழ்விலே சந்தோஷமா அவனாக. ஆனால் விதி எங்களை இருவரையுமே பிரித்து விட்டது. இருந்த பொழுதிலும் ஏன் மாமன் மகள் காவேரியை திருமணம் செய்து வாழ்விலே சந்தோஷமாக வாழ நினைத்தேன். அவளோ மன மேடையில் மன கோலத்தில் குழந்தையோடு வருகின்றாள். என் வாழ்வியை பறிப்பொழிவிட்டது. கண்ணி உன்னை மறந்ததல பாவினால் எப்படி தனித்து வாழ்வி? குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் மறந்து விடலாம், மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். இருப்பது நான் என்ன இரண்டு மனம் மீண்டும் இறைவனிடம் இணைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று இரண்டு மனம் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் இணைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று இரண்டு மனமே இரண்டு மனமே
யாரப்பா நீ? யார் பெற்ற பிள்ளையோ என்னை வந்து தவறுதலாக அப்பா என்று அழைக்கின்றாய்? யாரப்பா நீ? நன்றாக பாருங்கள், என்ன யார் என்று தெரியவில்லை. தெரியவில்லையப்பா. சிறிது நேரம் இருங்கள் தெரியும். நீயா முருகமகனா? நான் தான் அன்றே உன் உறவே வேண்டாம் என்று வெறுத்து வந்து விட்டேன். ஏன் எதற்காக வந்திருக்கிறார்? மாமா, இதுக்கு மேல ஏதோ தவறா பேசுறீங்க. நடக்கிறது வேற. இத பாருங்க, அந்த புள்ள உங்களை அப்பா கூப்பிடுறது என்ன தப்பு? யார் பெற்ற பிள்ளையோ என்னை எப்படி அப்பா என்று அழைக்க முடியும்? யாரு பிறந்த பிள்ளைன்னு தெரியுங்க. அம்மா, என்னை பிரிந்து எப்படி தனிமையில் இருந்தார்? நான் இறந்து விட்டேன் என்று நீ இறந்து விட்டாய் என்று ஒவ்வொரு நொடி பொழுது உன்னை நினைத்துக் கொண்டு வாடிக்கொண்டிருக்கின்றேன். அன்போடுதான் இருக்கின்றாயா? என்னதான் நடந்தது? என் வாழ்க்கையில் எதையெல்லாம் நடக்க கூடாது அது அத்தனையும் நடந்து முடிந்து விட்டது. அதை மறப்போம். இனிமேலாவது வாழ்க்கையை தொடங்குவோம். ஆமாங்க. என்னங்க, நம்மளுடைய மகனை நீ பார்க்க வேண்டுமே. நம்முடைய மகனா? ஆமாங்க. நமக்கே அந்த மகன். ஆமா, அயல்நாடு சென்று பட்டப்படி முடித்துட்டு தாயகம் திரும்பி உன்னை சந்தித்தவுடனே நாம் இருவரும் ஒன்று சேர்ந்தோம். அப்படியா? ஆமாங்க. யார் நம் பிள்ளை? அறிவழகா, என்னை மன்னித்து உன்னை உன் தாய் இந்த பாவி நான் தனிமையிலே தவிக்க விட்டு விட்டேன். என்னை மன்னித்து பெரிய வார்த்தையெல்லாம் வேண்டாமாப்பா. காவி, நான் பெற்ற பிள்ளையா எடுத்து வளர்த்து வந்தாய். ஆனால் உன்னை நான் தவறாக புரிந்து கொண்டு தவறாக பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடு காவேரி. இருக்கட்டும் மாமா. அப்பா, நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை இருக்குதுப்பா. ஏம்பா, உனக்கு ஆசையா? குழந்தையுடைய ஆசையை தீர்த்து வைப்பதாலே பெற்றோருடைய கடமை. உனக்கு என்னப்பா ஆசை? எந்த ஒரு பிள்ளைக்குமே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குதுப்பா. அது என்ன தெரியுமா? எந்த பிள்ளைக்கும் கிடைக்காத வாய்க்கு உனக்கு கிடைத்திருக்கிறது. ஆமாப்பா. நீ கூறும் வார்த்தை எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நீங்க ரெண்டு பேரும் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. என் முன்னாடி பண்ணிக்கோங்கப்பா. பெற்றெடுத்த தாய் தந்தைகள் திருமணம் செய்யாமல் அவனை ஈண்டெடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் அவன் கண் முன்பதாக நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் மகிழ்ச்சி ரொம்ப அறிவிடா. அடைவார். மகிழ்ச்சிக்காக ஆமா மாமா. என்னங்க, கண்ணையை மனதார வாழ்த்துக்கள். கண்ணகி, வாழ்விலே 16 செல்வங்களை பெற்று துன்பங்கள் போக இன்பத்தோடு கூத்தாண்டவர்கள் அருளால் சீர சிறப்போடு மகிழ்ச்சியாக வாழ்வேன். மகனே அறிவழகா, அம்மா, இத பாருடா. என் தாய் தந்தை இடத்தில் ஒருத்தேன். பெற்றோர்கள் வந்து கேட்டால் பிள்ளை ஒப்படைத்து விடுகிறேன் என்று அந்த இடத்திலே நான் இப்ப நிறைவேற்றா. இவர்கள் தான் உன் தாய் தந்தை. இவர்களோடு சந்தோஷமா இருக்கு. எப்படிடா இருமா. எங்கடா போறேன்? நீ எங்க இருப்பியாங்கதான் நான் எப்படின்னு தெரியாதா? போலாம். டேய், ரொம்ப நாள் கழிச்சு அப்பா அம்மாவை கிடைச்சிருக்காங்க. அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருடா. அவங்க தானே உண்மையான அப்பா அம்மா. நீ இருக்கிற இடத்துல தான் இருப்பேன். அங்க போய் நீ கிட்ட இன்னும் கெட்டு போ. அப்பா, எனக்கு இன்னொரு ஆசை. இந்தம்மா நீயே கல்யாணம் பண்ணிப்பா. பொங்கல் தீபாவளி வந்தா ஒரு புடவை எடுத்தா ஒரு புடவை சொல்லுவாங்க. அது மாதிரி இப்பதான் ஒரு கல்யாணம் முடிச்சு அது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மாமா, நீங்க வேற. நீங்களே ரொம்ப நாள் பிரிஞ்சு இப்பதான் ஒண்ணு சேர்ந்துருக்கீங்க. இதுல நான் வேறியா? இத பாருங்க, எனக்கு திருமணம் வேண்டாம். திருமணம் என்ற ஆசை எப்போ திருமணம் நினைச்சோ அப்பவே நான் மறந்துட்டேன். திருமணம் வேண்டாம். காலம் உள்ளவரை நான் கன்னியாக உன் மகனை வளர்த்த பெருமையோட கன்னி தாயாக இருந்து விடுகிறேன். காவேரி, என்னம்மா, எத்தனை நாளைக்கு நீ கன்னியாக வாழ போகிறாய்? என் உயிர் உள்ளவரை கொல்லாத காலம் சொல்லாலே கொன்னுடுவார்கள். இத பாரடி, நான் உரைப்பதை கேளடி. யாருக்காக, யார் பெற்றெடுத்த பிள்ளைக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்ப்பணித்தாய்? நாங்கள் இருவரும் பெற்றெடுத்த பிள்ளைக்காக தானே வாழ்க்கையை தியாகம் செய்தார். ஆமாம். ஆகையால் மகன் உரைத்தது என்னடி தவறு இருக்கிறது? ஒரு பெண்ணா பிறந்தவள் எதற்காகவும் யாருக்காகவும் தொட்டு தாலி கட்டிய கணவனை விட்டுக் கொடுக்கவே மாட்டார்கள். ஆனா நான் என் கணவரையே விட்டுக் கொடுக்கிறேன். ஏன், எதற்காக? நான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக தானே வாழ்க்கையை நீ தியாகம் செய்தாய். ஆகையால் என் வாழ்க்கையை உனக்காக நான் விட்டுக் கொடுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. அவர் தான் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இல்ல அதை முடி போட்டம்மா, இந்த முடி அவுக்கூடாது. சொல்றதுக்கு சின்ன பொண்ணு தெரியாதவ. காவேரி, மனை குலத்தின் மனமேடில் நடந்து நினைத்து வருந்த வேண்டாம். இது வார்த்தாயா? நம்முடைய குழந்தை உரைத்த பிரகாரம் உண்மைதான். அவர் யார் பெற்ற பிள்ளை என்று பாராமல்
அந்த குழந்தை எடுத்து வளர்க்க வேண்டும் முறைக்காகி கன்னி தன்மையோடு கன்னி தாயாக இருந்து எனது மகனை வளர்த்தாய் அல்லவா? ஆகினால் இந்த அதிகார நேரத்தில் என் மகனுடைய விருப்பத்திற்கிணங்க நடக்கக்கூடிய திருமணமே கன்னித்தாய் திருமணம். என்னங்க நம்மளுடைய மகனை பார்த்தாயா? பெற்றெடுத்த தாயும் வேண்டும், வளர்த்த தாயும் வேண்டும் என்று எங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த அடங்காது எப்படி தாண்டி வளர்த்து அப்படியெல்லாம் வளர்த்தவன் விருப்பம் போல என்ன போல கைது படுத்து எனக்கு 2 அம்மா உனக்கு 2 மணி பாக்க போய் வந்து மேல தம் கட்சின்னு வரோம். 2 பொண்டாட்டி எங்க அப்பா 2 பொண்டாட்டி. என்னம்மா அம்மா எனக்கு எங்க போனாலும் நீ என்ன சொல்லுவ? பசங்களோட சேரவனா தான் சொல்லுவேன். எனக்கு இப்பவே ஒரு பாப்பா பெத்து விடுறேன். இப்பவே பெத்து விடுமா? இப்பவே பெத்து விடுமா? இல்லடா இப்பவே வேணுமா? 10 மாசம் வேணுமா? 10 மாசம் அறிவாளகா இப்பவே வேணும்டா. எப்படிடா கரெக்ட் மிஸ்னா நானு கூடவே நம்ம இருவர் இருக்கிறோம். அவங்க இருவரும் சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் தான் குழந்தை பிறக்கும். பஞ்சனைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும். பாடி புள்ள வாங்கி வந்தேரோதாப்பு அது ஊட்டியில வாங்கினது அங்க மாத்தேன்னு சொல்லாத பரப்பி அங்க மாத்தேன்னு சொல்லாத போடாம வாங்கிட்டடி அதிகாரம் எங்களுடைய ஆரணி ரோஜா நாடகம் நடத்திய நாடகம் கன்னித்தாய் திருமணம் என்ற நாடக காட்சியோடு நிறைவேறுகிறது. எத்தனையோ ஒரு ரோஜா நாடகம் பண்ணா ஒரு ரோஜா நாடகம் பண்ணா இந்த கூட்டம் அதிகமாக தான் வரும். இருந்தாலும் நம்ம வேடந்தவாடியில் கூட்டம் அதிகமாக வந்தது. ஆனா எந்த ஊர்ல இவ்வளவு அமைதியா நாடகத்தை கண்டு ரசித்தது இல்லை. அவ்வளவு அமைதியாகவும் நல்ல ஊக்கத்தோடு அதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். மிக சிறந்த முறையில் அமைதியாக நாடகத்தை கண்டு ரசித்த நமது கிராம சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டின் மகள் ஊப்பெரியும் நாட்டாமைதாரர்கள், தாய் உள்ளங்கள், இளைஞர்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் அதே போன்று இன்றைய நாள் உபயத்தை சிறப்பாக நாடகத்தை ஏற்று நடத்திய குடும்பங்கள் மதிப்புக்குரிய சின்னதுரை, மகேஸ்வரி, சுரேஷ் அவர்கள், அஜித் எங்களுக்கு நாடக உபயோகித்து சிறப்பாக எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அந்த குடும்பங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும், சகல சௌவாக்கியம் கூத்தாண்ட பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்க வேண்டும் என்று வணங்கி வாழ்த்தி வாழியவா